காமன் மேன் அப்படின்ற ஷோ எதுக்காக நடத்துகிறாங்கன்னே தெரியல. மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு ஷோவா அப்படின்ற கேள்வி வர வைக்கிற வகையில் தான் உள்ளே நடந்த சில கொடூரமான சம்பவங்களை பற்றி உள்ளே போயிட்டு வெளியே வந்தவங்க இன்டர்வியூஸ் மூலிமா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது உண்மையாலே திரும்ப இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஷோவே நடத்த விடக்கூடாது, பர்மிஷன் இருக்கிறதுனால தானே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி பல விமர்சனங்கள் வந்துட்டுருக்க நிலையில் இந்த ஷோவை பார்த்தோன்னா ஒரு டீகோடிங் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இது வரைக்கும் உள்ளே வந்தவங்களை ஜட்ஜாக இருக்கிற 3 பேரும் எப்படிலாம் கேள்வி கேட்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். உனக்கு என்ன திறமை இருக்குது, நீ யாருன்ட்டு ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்கும் போது அந்த காமன் மேனாக உள்ளே வந்த சில பேர் செம கடுப்பாக இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியாமல் இருந்திருக்கு. ஏன்னா ஆடிஷன் அப்படின்ற பேரில் நிறைய விஷயங்களும் இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அதுதான் டாஸ்க்கு அப்படின்லாம் நினச்சி இவங்களும் ஏமாந்துருக்காங்க. இந்த பஸ்ஸு டாஸ்க்கை நம்ம பார்த்துருந்தோம். அந்த டாஸ்கில் 50 பேருக்கு 2 பஸ். ஆனால் அந்த சீட்டே பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 இந்த வகையில் தான் அந்த சீட்டுகள்லாம் இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த சீட்டுக்காக ரொம்பவே அடி உத குத்து சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் 2 மணி நேரமாக மூச்சு கூட விட முடியாமல், தண்ணி கூட கொடுக்காம, கண்டென்ட்டு கேமராவை மட்டுமே முன்னாடி கொண்டு நிறுத்தி ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகிறதுக்கே நிறைய செக்யூரிட்டியை தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஷோனா இது எல்லாமே இருக்கிறது ஓகே. ஆனால் நீட் எக்ஸாமுக்கு எழுத போகும்போது தலையில் இருந்த கிளிப்பு, பட்டனு இது எல்லாமே கழட்டிட்டு போக சொல்லுவாங்க. தாலி செயின்லாம் கூட கழட்டிட்டு போக சொல்கிறாங்க. அது ஒரு எக்ஸாம் அப்படின்றதுனால இதெல்லாம் காப்பி பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக ஓகே. ஆனால் இந்த ஒரு ஷோக்கே இந்த மாதிரி தான் பண்ண வச்சாங்களாம். ஸோ இன்னர் வரைக்கும் அவங்க செக் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சாங்களாம். ஸோ இந்த மாதிரியான சில கேவலமான செயல்கள்லாம் கூட உள்ளே நடந்திருக்கு. சேர் டாஸ்க்கு நம்ம பார்த்துருந்தோம். 50 பேருக்கு கிட்டத்தட்ட எத்தனை சேருன்னு பார்த்தீங்கன்னா 40 சேர் தான் இருந்திருக்கு. இதில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான டாஸ்க்லாம் கொடுக்குறாங்கன்னு இவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த டாஸ்க்குக்காக அவ்வளோ அடி உதையும் உள்ளே வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே கேமராக்காக மட்டும்தான். இந்த சண்டை எல்லாமே கேமராவை ஆஃப் பண்ணதுக்கப்புறம், சார் என்ன சார் இது, நான் தானே வின் பண்ணேன்ட்டு அவங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லும் போது கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. எல்லாரும் அமைதியாக இருங்க, இப்படியே பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிடுவோம், இது போலலாம் மிரட்டினாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேவலமான சம்பவம் என்னென்னா, இந்த ஒரு ஷோக்காக ஒரு சில ரூல்ஸ்லாம் இருந்திருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா எமோஷ்னல் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணும் மக்கள் கூட அப்படின்றதுக்காக இவங்க பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அதை வச்சியே பிளாக்மெயிலாம் கூட பண்ணாங்களாம். இங்கே பாரு, உன்னுடைய பர்சனல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்கள் வீட்டில் சொல்லாததெல்லாம் எங்ககிட்ட சொல்லியிருக்கீங்க, இதை வச்சுலாம் நாங்கள் வெளியே விட்டுருவோம், அப்படிலாம் பிளாக்மெயிலாம் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னல் த்ரெட்டனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேவலமான செயல்கள்லாம் பண்ணி தான் ஒரு ஷோவை டிஆர்பி கொண்டு மக்கள்கிட்ட பிரபலமாக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட ஷோவே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்ற ஷோவை பொறுத்த வரைக்கும் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் உள்ளே வராங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம்னா இங்கே குரல் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதை மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே மாற்ற முடியும். ஆனால் இந்த காமன் மேனாக உள்ளே போகிற சில பேருக்கு நடக்கிற இந்த அநியாயத்தெல்லாம் கேட்குறதுக்கு யாருமே இல்லைன்றது தான் ஒரு பாவமான விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரியான செயல்கள்லாம் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்திருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்நேரம் நடந்திருக்கும். எல்லா பக்கத்துலையும் எல்லா நியூஸ் சேனல்லையுமே அதை போட்டு கிழின்னு கிழிப்பாங்க. ஆனால் இப்படி காமனாக இருக்கிற சில பர்சன்ஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது அது ரொம்பவே மன வருத்தமாக தான் இருக்குது. ஒரு மிருகத்தனமான ஒரு விஷயந்தான். ஒருத்தருக்கு கையே கட்டாயி ரத்தம் ஊற்றுதான். ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு ஆள் வருவாங்கன்னு பார்த்தா கேமராவை தூக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு வராங்களாம். அந்த மாதிரியான ஒரு ஷோவாக தான் இந்த ஷோ இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது மூளையே இல்லாமல் தான் அந்த ஷோக்கு வந்திருக்காங்களா? அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஃபேம் கிடைக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இது போல் ஒரு மோகத்துக்குள்ளேயே மாட்டி சிக்கி திணறி தவிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். அது இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், எல்லா பக்கத்துலேயுமே இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடந்துகிட்ருக்கு. அதை தான் வச்சு நீ மேலே வரணும்ல, நீ பெரிய ஆள் ஆகணும்ல, நீ ஃபேமஸ் ஆகணும்ல, இப்படியே அவங்கள ட்ரிகர் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு ஆல்ரெடி அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்த பர்சன்ஸ் கூட ஆள் சேர்க்கறதுக்காக சில பேர் ஒன்றுமே தெரியாமலாம் உள்ளே சிக்கி மாட்டிகிட்டு இருக்காங்க.
ஆனால் ஒரு சிலர் ஆல்ரெடி மாடலாக இருக்கவங்க, ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்கிறவங்க, இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க, அதுவும் இல்லாமல் யூடியூபர்ஸாக இருக்கிறவங்க, இது போல் இருக்கிற பல பேரை வந்து உள்ளே விட்டுட்டு காமன் மேன்னா இது எந்த விதத்தில் நியாயம்ன்ற மாதிரியான கேள்விகள் கேட்டுட்ருக்காங்க. நைட்டி போட்டாங்கன்ற காரணத்துக்காக அவங்கள அப்படி வச்சு செஞ்சுட்டு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து சூசைட் கூட அட்டன் பண்ணுற மனநிலைக்கு போயிட்டேன். அந்த அளவுக்கு என் மனநிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. நான் ஒரு காரணத்துக்காக உள்ளே வரணும்னு நினச்சேன், ஆனால் என்னை ஏண்டா வந்தன்ற அளவுக்கு என்னை மென்டல் ப்ரெஷர் ஆக்குறாங்க. நான் வந்து ஒரு குடும்ப பெண்ணு, நான் எங்கே போனேன், என்ன பண்ணேன், என்ன சுத்தினேன்னு யாருக்கு என்ன தெரியும், எப்படிலாம் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்கன்ட்டு ரொம்பவே மனமுடிஞ்சு பேசுகிறாங்க. உண்மையாலே இப்படிப்பட்ட ஒரு ஷோ தேவையானா கண்டிப்பாக தேவையில்லை. அவங்க செலிபிரிட்டிஸை வச்சு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ஷோ பிக் பாஸ் நடத்துகிறாங்க, ஓகே. ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக இப்போ எல்லாருக்கிட்டையும் மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூபு, ஃபேஸ்புக்கு இப்படி எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஆனால் கரெக்டான பாத்தில் தான் நீங்கள் போகணும். ஆனால் அதை தாண்டி இப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணி இவ்வளோ அடி உதைகளாக வாங்கி ஃபேமஸ் ஆகணும், நம்மளும் பெரிய ஆள் ஆகணும்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த நிமிஷம் வரைக்கும் தான் மக்கள் உங்களை பற்றி பேச போகிறாங்க. ஆனால் அதை தாண்டி வாய்ப்பே கிடையாது. அதனால் இதுக்கப்புறமாவது அடிப்பட்டு திருந்துவாங்கன்னு பார்த்தா கிடையவே கிடையாதான். நெக்ஸ்ட் டைமும் இந்த மாதிரி நடந்தால் நாங்கள் போவோம், அதில் எப்படியா வின் பண்ண தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஸ்கேம் பண்ணுற ஒரு ஷோன்ட்டும் பல தரப்பினர் சொல்கிறாங்க. ராஜுலாம் வந்து எந்த தைரியத்தில் வந்து ஜட்ஜாக இருக்கார். ஆரி, ஓவியா இவங்கெல்லாம் வந்து இப்படி வாங்க அப்படி இவங்க அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இவங்களாம் இவ்வளோ மோசமானவங்கன்னு அங்கே போனால் தான் தெரியுது. அண்ட் இந்த 4 பேரை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஷோன்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ட்டு பல பேரும் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. உண்மையாலே அவங்களுடைய கதறல்கள்லாம் கேட்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பட்டாலும் திருந்த மாட்டாங்கன்ற போது கண்டிப்பாக திரும்ப திரும்ப பட வேண்டியதான். அண்ட் இதை தாண்டி ஷோலாம் வந்து நிறைய ஹிட்டான ஷோஸ்லாம் நடந்திருக்கு. மென்டலி ப்ரெஷர் இல்லாமல் இப்போது எல்லா பக்கத்துலேயுமே ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று வந்துடுச்சு. அது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்ட்லேயும் அது வந்ததுனால நம்ம ஒரு ஜாலியாக ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இல்லை, அதுலேயும் நிறைய வைலன்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் எல்லாருமே மூவிஸ் எடுக்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் பணத்தை வச்சு மட்டும்தான் மையப்பகுதியாக வச்சு தான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற மனநிலைக்கு தான் இப்போ இருக்கிற சூழல் தள்ளப்பட்டிருக்கு. உண்மையாலே இது ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலாக தான் நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த சொசைட்டி எது நோக்கி போகுதுன்றது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஏன்னா என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஷோஸ் பார்த்தவங்க, மூவிஸ் பார்த்தவங்க இப்போ வந்து அதுலேருந்து பணத்தை எப்படி எடுக்கலாம் தான் பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி இதே சேனலில் சூப்பரான நிறைய ஷோஸ்லாம் இருந்தது. நம்ம நிறைய என்ஜாய் பண்ண ஷோஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் திரும்ப கொண்டு வராமல் எதுக்காக இப்படி வந்து யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல. ரொம்ப மோசமான, ரொம்ப வந்து பேசவே முடியாத அளவுக்கு சில தவறான சம்பவங்களும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எதுக்காக முனியம்மாவில் இந்த சேனல் தூக்கி வச்சு கொண்டாடுது? ஏன்னா அந்த 4 பேரில் ஃபஸ்ட் ஆளாக முனியம்மா தான் அந்த பிக் பாஸ் 10க்குள்ளே போக போகிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாமலாம் இவங்களுக்கு வந்து 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் இல்லாமலாம் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வச்சுருந்து நல்லா ஒரு மெச்சூர்டாக நல்லா திங்க் பண்ணுற ஒரு பர்சன் கண்டென்ட் க்ரியேட் பண்ண, கண்டென்ட் கொடுக்கணும், இதெல்லாம் யோசித்து தான் இவங்களை உள்ளே விடுறாங்க. அதனால் இவங்களையும் யாரும் தவறாக பேசக்கூடாது. ஸோ வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காக தவறான விஷயங்களையும் சொல்லக்கூடாது. இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிடுச்சுன்றதுக்காகவும் தவறாக சித்தரிக்கக்கூடாது. ஸோ இந்த ஷோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிக்கணும் உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.